இப்பெல்லாம் கண்டென்ட் அவங்களே ரெடி பண்ணிட்டே வந்துடுறது. முதல்ல கவிதா மேடத்தை பற்றி சொல்லணும். அவங்க மேடம் சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள். இப்போது நிறைய நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற தொகுப்பாளர்கள்லாம் கூப்பிட்டா நிறைய அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போ இவங்க இதற்காக நேரம் ஒதுக்கி தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு இல்லை ஃப்ரீயா இல்லை, அதுக்கும் கவர் போயிட்டு தான் இருக்கு. அது கவருக்கேற்ற கவர் போயிட்டு தான் இருக்கு. நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு போகணும். ஏன்னா நாளைக்கு அங்க கவர், எந்த கவரையுமே கவர் பண்றதுதான். அதனால பாருங்க, இடையில டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. முக்கியமான நிறைய இன்னைக்கு வெளுத்து வாங்க வேண்டியது நிறைய கண்டென்ட் நல்லா நிறைய இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் தான். அதனால கேமராலாம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருவருடைய எக்ஸ்பிரஷன்லாம் வேற லெவல்ல இருக்கும். கரெக்டா பிடிச்சிக்குங்க. கவிதா மேடம் இதுக்காக தனியாக ஆஃபீஸ் போட்டு முதல்ல அந்த தொகுப்பாளனா ஒரு விழாவை எடுத்து பேசுறது எப்படின்னு, ஒவ்வொருத்தரையும் மேடையில் கூப்பிடுறது எப்படின்னு அவ்வளவு அழகாக தெளிவாக அதை எழுதிட்டு வர்றாங்கல்ல, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கவிதா மேடத்துக்கு. இப்போ தேனப்பண்ண சொன்ன மாதிரி இப்போ அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இப்போ அவங்க இல்லை மேடம் இருங்க, நீங்க ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க மேடம், சொல்லிடுறேன் மேடம். எவ்வளவு நாள் நான் மேடையிலே இருக்குது, என்னை கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையில பார்க்கணும், நான் கதாநாயகியாக நடிக்க தயார், ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள். அதை நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக நடிக்கிறேன், பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை. அதை கேட்டவொடனே தேனப்பண்ணன் சொன்னாரு, நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார், இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார். கூடிய விரைவில் இங்கே நிற்கக்கூடிய கவிதா அவர்கள் சிலுவென மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுவிலே உட்கார்ந்திருந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன். இந்த செய்தியில தலைப்பு செய்தியா வரணும். படத்துறை தலைப்பே கவிதா. ஏன்னா இப்ப அவங்க சாலிகிராமத்திலேயே கவிதா ஸ்ட்ரீட்னு வைக்கல, கவிதா ஏர்போர்ட்னு வைக்கலாமே, அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதனால தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை, அவங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க என்னன்னு பரிசீலனை பண்ணுங்க. கருகரு கவிதா டைட்டில் சொல்லிட்டாரு, கருகரு கவிதா. ஓகே, அவங்கள விட்டுருவோம். அடுத்து நம்ம விஷயத்துக்கு வர. முதல்ல ஜெய் பேபி இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார், கிடைச்சிருந்தா குடும்பத்தோட படம் பார்த்த அடுத்த செகண்டே எந்நேரம் ஆனாலும் உங்களுக்கு போன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதை நாங்கள் குடும்பத்தோட இந்த ஜெய் பேபி பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த படத்திற்கான விருதுகள் நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஊர்வசி மேடத்துக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் ஜெய் பேபிக்கு. அடுத்து நம்மளுடைய படத்துக்கு வர்றேன். இந்த படத்துக்கு முதலில் என்னை இந்த மாதிரி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன்பிறவாத சகோதரர்கள். எனக்கும் சரி, விமல் சாருக்கு, அதான் என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு, எல்லாருக்குமே, கோகுல் அண்ணே, தாம்பண்ணே, 2 கண்ணு மாதிரி. அவர் தான் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணாரு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரூபோ வந்துருங்க அப்படின்னு. ஆனால் கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கேனாலும் வந்துடுனே அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்கி என்னை கூப்பிட்டாரு. தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணா எங்களுக்குள்ள தானே இருக்கேன். தம்பி ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு. என்னண்ணே அப்படின்னே. இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம், நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிண்ணே, யாருண்ணே ப்ரொடியூசர்? சும்மா நம்ம கேட்போம்ல யார் டைரக்டர்னு. நம்ம பங்காளி தான், சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசர். ஓஹோ, சுந்தர் பங்காளி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் பழக்கம் அப்படின்னே. அது இருக்கும் தம்பி, ஒரு 25-30 வருஷம் பழக்கம். ஏன்னா இந்த படத்தில் நானும் நடிப்பேன்னு என்ன கூட உங்களுக்கு வரலையாலே, ஒரு செகண்ட்னா கூட நான் என் மாப்பிள்ளைக்காக நடிச்சு கொடுத்துருப்பேன். படத்தில் 2 கேரக்டர் தான் தம்பி,
ஒன்னு விமல் சாரு, இன்னொன்னு வந்து கருணாசன், 2 பேர் தான் படம் ஃபுல்லா. அப்ப நான் கேட்டேன், என்ன பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த செருப்பு மாதிரி இது 2 பேர் தான் படம் ஃபுல்லா நடிச்சிருக்காங்களா, வேற யாருமே கிடையாதா அப்படின்னு. கூட ஒரு பணம் நடிச்சிருக்கு தம்பி பாடி, அந்த பாடியா கூட நான் இருந்திருப்பேனே அப்படின்னு. பாடியில நீங்க எப்படி தம்பி, அது நல்லா இருக்காது. ஆனா பாடியிலே நான் பல லாங்குவேஜ் காட்டுவேனே, அதானே பாடி லாங்குவேஜ். நீங்க ஏன் என்னை கூப்பிடலன்னு, அடுத்த படத்துக்கு கண்டிப்பா கூப்பிட்டுறேன் அப்படின்னு. இது ஆடியோ லான்ச்சுக்கான்னு கேட்டேன். அதனால அதுவும் நான் சொல்லிடுறேன், அடுத்த படத்துக்கு இருக்கணும். அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டாங்க. அதே மாதிரி எங்க அண்ணன் கருணாசன் வந்து, அது ஒரு மண் சார்ந்த குழந்தை. அது பாட்டுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வாக்கியா வரப்பு தோட்டம் துறவு, தலையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாடை மெச்சமா, நாய்களுக்கு சாப்பாடு ஊட்டினோமா, ஷூட்டிங்னா அப்படியே மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அப்படி போயிடுறது, அப்படியே வந்துடுறது. எப்பவுமே எங்க அண்ணன் மேல வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு. அண்ணனுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பார்த்திபன் சாருடைய ஸ்டைல் தான். அப்பப்ப நீங்க கை தட்டுவீங்கன்றக்காக டக்கு டக்குன்னு யோசிக்கிறது தான். எனக்கு கேமரா பிடிச்சிட்டு உட்காராதீங்க சொல்லிட்டேன். சில பஞ்சஸ் வரும்போது படக்குன்னு நீங்க புடிச்சு கை தட்டினா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் முக்கியமா தயாரிப்பாளர் சொன்ன இந்த மாதிரி ஆஸ்திரேலியால பங்காளி, அவர் தான் ப்ரொடியூசரு, அவர் இப்ப லைன்ல வந்தாரு. இவரை பத்தி சொன்னாரு. அவரை பத்தி முக்கியமான விஷயத்த எங்க அண்ணன் ஸ்னேகன் சொல்லுவாரு. அவர் தமிழ் வராதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக தமிழ்ல ரொம்ப சிறப்பா சொன்னாரு. கண்டிப்பாக நியூசிலாந்துல இருந்து உங்களுடைய கனவுகளோடு எங்களுடைய கலைத்தாய் உங்களை இங்க இழுத்துட்டு வந்திருக்கானா, நீங்கள் போகும் இடமும் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உயரம் இருக்கு உங்களுக்கு. அதற்கு எங்களுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில பக்கபலமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு. எப்படி மாப்பிள்ளையும் பங்காளியும் எப்படி ஒரு பழக்கம் அப்படின்னு, கிளாஸ்மேட்டு அப்படின்னாங்க. அப்படி ஒரு கிளாஸ்மேட்டுன்னா என்ன கிளாஸ்மேட்டு அப்படின்னு, ஸ்கூல்ல படிப்பாங்கல்ல அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி கிளாஸ்மேட்டா இருக்காது, நீங்க கிளாஸ்ல தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஃபுல்ல இருக்கீங்க. அதாவது படம் ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. இதற்கான போதை, ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போதையே கைத்தட்டல் தான். அந்த கைத்தட்டலும் எனும் போதை கூடிய விரைவில் இந்த படத்துக்கு வரும். அப்ப நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. கடைசியா இப்ப மாப்பிள்ளைக்கு வர்றேன். மாப்பிள்ளை சும்மா பேசினாலே காது கேட்காது, இதுல உடம்பு வேற சரியில்லையா? இல்லங்க, எனக்கு ஒரு மன வருத்தம். எல்லாரும் கூப்பிட்டீங்க, என் வீட்டுல நல்லது கெட்டதுன்னா முதல்ல என் மாப்பிள்ளை நிப்பாப்ல, மாப்பிள்ளை வீட்டுல நல்லது கெட்டதுன்னா முதல் ஆளா நான் நிப்பேன். இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரையும் கூப்பிடாம இருக்காருங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பதில், உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உன்னைய இன்வைட் பண்ணணுமா அப்படின்னாரு. அப்படியே பாரதி ராஜா படம் மாதிரி சலார் 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 நடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி இது எங்களுடைய வீட்டு குடும்ப விழா, அதுக்கு அழைப்புதலே தேவையில்லை. சரி பேசிடலாமே அப்படின்னு போன் பண்ணலாம். கவிதா மேடம் சொன்ன மாதிரி தான், அவர் நார்மலா பேசினாலும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மாப்பிள்ளை எங்க இருக்கீங்க? என்ன அந்த அங்கே போயிட்டு இருக்கோம். இல்லை இப்பதான் காலையில் இருந்துச்சு, அப்படியே ஷூட்டிங் போயிட்டு வந்து அப்படியே புரிஞ்சு வச்சு மாப்பிள்ள வச்சிருக்கேன். இப்ப இவருக்கு உடம்பு வேற சரியில்லைன்னா சும்மாவே என் வாயை தூக்கி அவர் காதுல வைக்கணும். இப்ப என் உடம்பையே தூக்கி அவர் காதுல வைக்கணும். ஆமா மாமா, காலையில இருந்து உடம்பு முடியல, ஒரே போய்த்தான வாங்கிமா இருக்கு, அதுக்கு அதுங்க இல்லையா நீங்க வந்துருவீங்க மாமா, என்ன நீங்க எல்லாம் இப்படி மாமா முன்னாப்புல. சரி மாப்பிள்ள வந்துடுறேன்னு. அதனால என்னுடைய அன்பு மாப்பிள்ளைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இங்க இருக்க எல்லாருக்குமே. அதே மாதிரி கேமராமேன், பொதுவாக நான் வந்து உயரிய கேமராமேனை பார்த்துருக்கேன், ஆனா இப்படி உயரத்தில் கேமராமேனை இப்பதான் நான் பாக்குறேன். பின்னாடி டிஸ்கஷன்லாம் பயங்கரமா நடந்துச்சு, நானும் ஸ்னேகன் பேசிக்கிட்டோம். ஏன்னா இவருக்கெல்லாம் வரும்போதுலாம் கிரேன்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்கல்ல. கிரேனுக்கு எதுக்குடா வாடகையை கொடுத்துக்கிட்டு, தூக்கி அவர் தலைமையில வைடா, அதுவே ஒரு கிரேன் தான்டா. அவரையே 2 தடவை கீழே உட்காந்து எந்திரிச்சு போ சொல்றா, கரெக்டா இருக்க முடியாதுன்னு. அவர் சொன்னாரு, கார்ல வந்து லைட்டு உட்கார கூட இடம் இல்லை. இதெல்லாம் அவங்களுக்கு இல்ல, அவருக்கு பிரச்சனை, அவருக்கு. ஏன்னா கேமரா அப்படி வச்சிருந்தா இவர் படுத்துக்கிட்டு தான் எடுத்திருக்கோம். சோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உச்சத்திற்கு போவார். இந்த மாதிரி அதே மாதிரி இயக்குனர் முக்கியமா சொல்லணும்,
எனக்கும் இந்த படத்திற்கும் இந்த பிரசாத் லேபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் இன்றைக்கு காட்சியளித்தார். நானும் வலை வீசி தேடினேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் யார். ஏன்னா ஒரு முதல் படம் எடுத்த டைரக்டர்னா என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும். வளர்ந்த இயக்குனர்கள் எப்படி வந்து அனுசரிச்சு போவாங்கன்னு தெரியும். ஆனா அதுக்கு நடுவுல இப்படியும் ஒரு இயக்குனர், அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட குருவா இருக்காரு, அவர் ஸ்டூடெண்ட்ன்றப்ப எப்படி இருக்கும், விஷயம் உள்ள ஆளுதான். எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாம அப்படி ஓரத்துல நிக்கிறார். ஒரு தடவை எந்திரிச்சிருக்கேன், அவங்களுக்கே கன்ஃபியூஸ் யார் டைரக்டர்னு. சோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இன்னும் நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மாப்பிள்ளை எல்லாரோடையும் சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு விழா நாயகன், அவருக்கு 4வது படம். 4வது படம் இல்ல 40 படம் பண்ணணும். அப்பப்ப மாப்பிள்ளை நானும் கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பேன். மாப்பிள்ளை மன்னர் வகையராக்க போறோம். நானே என் மாப்பிள்ளை இன்னும் ஒண்ணு சேராம இருக்கும். இப்ப அடுத்து எழில் சார் படத்துல ஒண்ணு சேர போறோம். அதுக்கப்புறம் கலகலப்புல என்னன்றது தெரியல, எப்படின்னு பாப்போம். மாப்பிள்ள இதெல்லாம் அப்பப்போ போட்டுக்கிறதான், அது காத்து வாக்குல அங்கிட்டு போயிடுது, அப்படி போன் கால் வந்துடும், அப்புறம் ஒன்று சேர்ந்துக்கிறோம். அந்த மாதிரி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி. டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கூடுதல் நன்றி அண்ணன் கோவில் அண்ணன் தாமு அண்ணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல்.